ஒரு தடவை ஒரு பையனும் அவரோட அப்பாவும் ஒரு கார்டன்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அப்பாவோட பார்வை கீழே இருக்க புல்லுல போச்சு. அவரோட பையனை அந்த புல்ல வேரோட புடுங்கி எடுக்க சொன்னாரு. அந்த சின்ன பையனும் அதை ஈஸியா புடுங்கி எடுத்துட்டான். அடுத்து இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு செடி இருந்தது. இப்போ அந்த அப்பா அந்த பையனை இந்த செடியை புடுங்கி காட்டுன்னு சொன்னாரு. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த பையன் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதையும் புடுங்கி எடுத்துட்டான். இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு மரம் கண்ணுல பட்டது. இப்போ இதை புடுங்கி காட்டுன்னு சொன்னாரு. அந்த பையன் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு அப்பா என்னால இதை கண்டிப்பா புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இதே மாதிரி தான் மனுஷங்களா நமக்கும் நம்மளோட ஹேபிட்ஸ் வேலை செய்யும். நல்ல ஹேபிட்டா இருந்தாலும் சரி, கெட்ட ஹேபிட்டா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன புல்லு மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஒரு மரம் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். எத்தனை வருஷமா ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களோட ஐடென்டிட்டி, அடையாளம் இல்ல பர்சனாலிட்டியா மாறிடும். இதனாலதான் ஜெனரலா மனுஷங்க ரொம்ப நாளா ஒருத்தன் குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அவனுக்கு குடிகாரன்னு சொல்றாங்க. ரொம்ப காலமா எக்ஸசைஸ் பண்ணி அவனோட உடம்புக்கு ஒரு நல்ல ஷேப் கொண்டு வந்தாங்கன்னா பாடி பில்டர்னு சொல்றாங்க. சோ எந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை சூஸ் பண்ணி எப்படி ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்க போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க.